திருச்சிற்றம்பலம். கண்ணப்ப நாயனார் புராணம். கண்ணப்ப நாயனார் அடியாருக்கும் அடியேன். பொத்தப்பி நாட்டில் உடுப்பூரிலே வேடர்களுக்கு அரசனாகிய நாகன் என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி பெயர் தத்தை. அவ்விருவரும் நெடுங்காலம் புத்திர பாக்கியம் இல்லாமையால் அதிதுக்கம் கொண்டு குறிஞ்சி நிலத்திற்கு கடவுளாகிய சுப்பிரமணிய சுவாமியுடைய சன்னிதானத்திலே சேவர் கோழிகளையும் மயில்களையும் விட்டு அவரை வழிபட்டு வந்தார்கள். சுப்பிரமணிய சுவாமியுடைய திருவருளினாலே தத்தையானவள் கர்ப்பவதியாகி ஒரு புத்திரனை பெற்றாள். அப்பிள்ளையை நாகன் தன் கையில் எடுத்த பொழுது திண்ணனவாயிருந்தபடியால் அதற்கு திண்ணன் என்று பெயரிட்டான். அத்திண்ணனார் வளர்ந்து உரிய பருவத்திலே வில்வித்தை கற்கத் தொடங்கி அதிலே மகா சமர்த்தராயினார். நாகன் வயோதிகன் ஆனபடியால் வேட்டை முயற்சியிலே இழைத்தவனாகி தன் அதிகாரத்தை தன் புத்திரராகிய திண்ணனாருக்கு கொடுத்தான். அந்த திண்ணனார் வேட்டை கோலம் கொண்டு வேடர்களோடும் வனத்திலே சென்று வேட்டையாடினார். வேட்டையாடும் பொழுது ஒரு பன்றியானது வேடராலே கட்டப்பட்ட வளையறும்படி எழுந்து மிகுந்த விசையுடனே ஓடியது. அதைக் கண்டு திண்ணனார் அதை கொள்ள நினைத்து அதை தொடர்ந்து பிடிக்கத்தக்க விசையுடனே அது செல்லும் அடிவழியே சென்றார். நாணன் காடன் என்கின்ற 2 வேடர்கள் மாத்திரம் அவருக்கு பின் ஓடினார்கள். அந்த பன்றி நெடுந்தூரம் ஓடிப்போய் இளைப்பினாலே மலைச்சாரலிலே ஒரு மரத்தின் நிழலிலே நின்றது. திண்ணனார் அதைக் கண்டு அதனை சமீபித்து உடைவாளை உருவி அதனை 2 துண்டாகும்படி குத்தினார். நாணனும் காடனும் இறந்து கிடந்த அந்த பன்றியைக் கண்டு திண்ணனாரை வியந்து வணங்கி நெடுந்தூரம் நடந்து வந்தபடியால் பசி நம்மை மிக வருத்துகின்றது, நாம் இந்த பன்றி நெருப்பிலை காய்ச்சி தின்று தண்ணீர் குடித்துக்கொண்டு வேட்டைக்காட்டுக்கு மெல்ல போவோம் என்றார்கள். திண்ணனார் அவர்களை நோக்கி, இவ்வனத்திலே தண்ணீர் எங்கே இருக்கின்றது என்று கேட்க, நாணன், அந்த தேக்க மரத்துக்கு அப்புறம் போனால் மலைப்பக்கத்திலே பொன்முகழி ஆறு ஓடுகின்றது என்றான். அதை கேட்ட திண்ணனார், இந்த பன்றியை எடுத்துக்கொண்டு வாருங்கள், நாம் அங்கேதானே போவோம் என்று சொல்லி அதை நோக்கி நடந்து அரைக்காத வழி தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற திருக்காலத்தி மலையை கண்டு நாணனை நோக்கி, நமக்கு முன்னாக தோன்றுகின்ற மலைக்கு போவோம் என்று சொல்ல, நாணன், இந்த மலையிலே குடுமித்தேவர் இருக்கிறார், நாம் போனார் கும்பிடலாம் என்றான். திண்ணனார் இதை கேட்டவுடனேயே, இந்த மலையைக் கண்டு இதை அணுக அணுக என்மேல் ஏற்றப்பட்ட பெரிய பாரம் குறைகின்றது போலும், இனி உண்டாவது யாதோ அறியேன் என்று சொல்லி அதி தீவிரமாகிய விருப்பத்தோடும் விரைந்து சென்று பொன்முகழியாற்றை அடைந்து அதன் கரையில் இருக்கின்ற மரநிழலிலே கொண்டு வந்த பன்றியை இடுவித்து காடனை நோக்கி, தீக்கடைக்கோள் செய்து நெருப்பை உண்டாக்கு, நாங்கள் இம்மலையிலே ஏறி சுவாமி தரிசனம் செய்து கொண்டு வந்து சேருவோம் என்று சொல்லி நாணனோடும் அந்த பொன்முகழி நதியை கடந்து மலைச்சாரலை அடைந்து மலையிலே நாணன் முன்னே ஏற தாமும் அளவில்லாத பேராசையோடும் ஏறிச் சென்று சிவலிங்கப் பெருமான் எழுந்தருளியிருந்தலை கண்டார். கண்ட மாத்திரத்திலேயே பரமசிவனுடைய திரு அருட்பார்வை பெற்று இரும்பானது தரிசன வேதியினாலே உருவம் மாறி பொன் மயமார் போல முன்னுல குணங்கள் மாறி சிவபெருமானிடத்தில் வைத்த அன்புருவமானார். நெடுங்காலம் பிரிந்திருந்த தன் குழந்தையை கண்ட மாதாவைப் போல தாழாமல் விரைந்தோடி தோள்கள் நோகும்படி அக்கடவுளை தழுவி மோந்து முத்தமிட்டார். நெடுநேரம் பெருமூச்சு விட்டு கொண்டு நின்று சரீரம் முழுவதிலும் உரோமஞ்சம் கொள்ள 2 கண்ணினின்றும் கண்ணீர் சொரிய வெயிரிடப்பட்ட மெழுகு போல் மனம் கசிந்துருக, இந்த சுவாமி அடியனுக்கு அகப்பட்டது என்ன ஆச்சரியம் என்று சொல்லி ஆனந்தம் கொண்டார். ஐயோ, சிங்கம், யானை, புலி, கரடி, துட்டமிருகங்கள் சஞ்சரிக்கின்ற காட்டிலே நீர் யாதொரு துணையுமின்றி வேடர் போல தனியே இருப்பது ஏது என்று சொல்லி துக்கித்து தம்முடைய கையிலிருந்த வில்லும் கீழே விழுந்ததையும் அறியாதவராகி பரவசமடைந்தார். பின் ஒருவாறு தெளிந்து, இவருடைய முடிகளை நீரை வார்த்தும் பச்சிலைகளையும் பூவியும் விட்டவர் யாரோ என்றார். அப்பொழுது சமீபத்திலே நின்ற நாணன், நான் முதற்காலத்திலே உம்முடைய பிதாவுடனே வேட்டையாடி கொண்டு இம்மலையிலே வந்தபொழுது ஒரு பிராமணன் இவர் முடிகளை நீரை வார்த்து இலையையும் பூவையும் சூட்டி உணவை ஊட்டி சில வார்த்தைகள் பேசினதை கண்டிருக்கின்றேன், இன்றைக்கும் அவனை இப்படி செய்தான் போலும் என்றான். அதை கேட்ட திண்ணனார் அந்த செய்கைகளையே திருக்காலத்தியப்பருக்கு பிரீதியாகிய செய்கைகள் என்று கடைபிடித்தார். பின்பு, ஐயோ, இவருக்கு அமுது செய்தற்கு இறைச்சி கொடுப்பார் ஒருவரும் இல்லையே, இவர் அங்கே தனியே இருக்கின்றார், இறைச்சி கொண்டு வரும் பொருட்டு இவரை பிரியவோ மனமில்லை, இதற்கு யாது செய்வேன், எப்படியும் இறைச்சி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சுவாமியை பிரிந்து சிறிது தூரம் போவார். கன்றை விட்டு பிரிகின்ற தலையீற்று பசு போல அவரிடத்தை திரும்பி வருவார். கட்டி அணைத்துக் கொள்வார், முத்தமிடுவார், மீளா போவார். சிறிது தூரம் போய் அத்தியந்த ஆசையோடு சுவாமியை திரும்பி பார்த்து நிற்பார். சுவாமி, நீர் உண்பதற்கு மிருதுவாகிய நல்ல இறைச்சியை நானே குற்றமற தெரிந்து கொண்டு வருவேன் என்பார். நீர் யாதொரு துணையுமின்றி இங்கே தனியே இருக்கிறபடியால் நான் உண்மை பிரியமாட்டேன், உமக்கு பசி மிகுந்தபடியால் இங்கே நிற்கவே மாட்டேன், ஐயையோ, நான் யாது செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணீர் இடவிடாது போலிய நிற்பார். பின்பு ஒரு பிரகாரம் போய் வர துணிந்து வில்லை எடுத்துக்கொண்டு கையினாலே கும்பிட்டு சுவாமி சன்னிதானத்தை அருமையாக நீங்கி
மலை நின்றும் இறங்கி நாணன் பின்னே வர பிற விஷயங்களிலே உண்டாகும் ஆசை பரமானு பிரமாணமாயினும் இன்றி அன்பு மயமாகி பொன் முகலியாற்றை கடந்து கரையேறி அங்குள்ள சோலையிலே புகுந்தார். அது கண்டு காடன் எதிரே போய் கும்பிட்டு, நெருப்பு கடந்து வைத்திருக்கின்றேன், பன்றியின் அவயங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய அடையாளப்படி பார்த்து கொள்ளும். திரும்பி போவதற்கு வெகு நேரம் சென்று போயிற்று, நீர் இவ்வளவு நேரம் என்ன செய்தீர் என்றான். நாணன் அதை கேட்டு, இவர் மலையிலே சுவாமியை கண்டு அவரை தழுவிக்கொண்டு மரப்பொந்தை பற்றிவிடாத உடும்பை போல அவரை நீங்க மாட்டாதவராய் நின்றார். இங்கேயும் அந்த சுவாமி உண்ணுதற்கு இறைச்சி கொண்டு போகும் பொருட்டு வந்திருக்கிறார். எங்கள் குலத்தலைமையை விட்டு விட்டார், இந்த சுவாமி வசமாய் விட்டார் என்றான். உடனே காடன், திண்ணரே, நீர் என்ன செய்தீர், என்ன பைத்தியம் கொண்டீர் என்று சொல்ல, திண்ணனார் அவன் முகத்தை கூட பாராமல் பன்றியை நெருப்பிலே வதக்கி அதனுடைய இனிய தசைகளை அம்பினாலே வெவ்வேறாக கிழித்து அம்பிலே கோத்து நெருப்பிலே காய்ச்சி பதமாக வெந்தவுடனே சுவை பார்க்கும் படி அவைகளை தம்முடைய வாயிலை இட்டு பள்ளினாலை மெல்ல மெல்ல பலமுறை அதுக்கி பார்த்து மிக இனியவனாகிய இறைச்சிகள் எல்லாவற்றையும் தேக்கிலையினாலே தைக்கப்பட்ட கல்லையிலே வைத்து இனிவை அல்லாத இறைச்சிகள் எல்லாவற்றையும் புறத்திலே உமிழ்ந்தார். அதை கண்ட நாணன் காடன் இருவரும், இவர் மிக பைத்தியம் கொண்டிருக்கின்றார், பிறதற்கிற இறைச்சியை காய்ச்சி பள்ளினால் அதுக்கி வீணாக உமிழுகின்றார், மற்ற இறைச்சியை புறத்தில் எரிந்து விடுகின்றார், தாம் மிக பசியுடையராக இருந்தும் தானும் உண்கிறார் இல்லை, எங்களுக்கும் தருகின்றாரும் இல்லை, இவர் தெய்வ பைத்தியம் கொண்டு பிதற்றுகிறார். இதனை தீர்க்கத்தக்க வழி ஒன்றையும் அறியோம். தேவராட்டியையும் நாகனையும் அழைத்து கொண்டு வந்து இதை தீர்க்க வேண்டும். வேட்டைக்காட்டிலே நிற்கின்ற ஏவலாரையும் கொண்டு நாங்கள் போவோம் என்று நினைத்து கொண்டு போனார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிறுசபேசா, சிவசிதம்பரம்.